மணமணக்கும் பால்சுராவோட ரெடியா இருக்கோம். ஏன் பால்சுரா கையில் வச்சிருக்கோம்னா பால்சுரா பத்தி விளம்பரம் பண்ண போறோமா நினைக்காது இல்லை, சமைக்க போறோம் நினைக்காதியா இல்லை. நாங்கள் என்ன பண்ண போறோம்னா எங்களுடைய கஸ்டமருக்கு நிறையா கஸ்டமர் வந்து நிறையா கருவாடு வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க. ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி. நிறைய ஆர்டர் எங்களால் கொடுக்க முடியலை, அவ்வளோ ஆர்டர் வருது, அவ்வளோ அன்பு செலுத்துகிறாங்க. நிறைய பேர் விரும்பி. ஹலோ, நான் அந்தனி பேசுகிறேன், அப்பா சுமித்ராட்ட கொடுப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி சுமித்ராட்ட போன பேசி சுமித்ராவுக்காண்டி ஆர்டர் வாங்குற ஆர்டர் எம்மா உன்னையை நான் நம்புகிறேம்மா, உன்னிட்டிருந்து நான் கருவாடு வாங்கி சாப்பிடணுமான்னு சொல்லி அந்த தாய்மார்கள் அந்த பாசம் இதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கருவாடே சாப்பிட்டது இல்லை, ஆனால் உனக்காக சாப்பிட்டு பார்க்க போறேன். ஏன்னா உனக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி, நான் வந்துட்டு ஒரு கருவாடு வாங்குறது. அவங்க வந்துக்கிட்டு எப்படின்னா ஒரு உதவியாக நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு ஒரு பிஸ்னஸில் இறங்கியிருக்கு, கருவாடு பிஸ்னஸில். இந்த பொண்ணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளால் முடிஞ்சவனு. ஏன்னா ஃபாலோவர் வெறும் வீடியோ மட்டும் பார்க்குறவங்க இல்லை. உண்மையிலேயே சொல்கிறேன், என் சேனலில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், வீடியோவை தாண்டி உணர்வுபூர்வமான பாசமான ஒருத்தவங்க, தான் வீட்டு பிள்ளையாகவும் தனக்கான ஒரு பிள்ளையாகவும். ஒருத்தவங்க கன்னியாகுமரியில் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி எங்கள் அண்ணே, அது ஒரு பிள்ளை சொல்லுது, எங்கள் மாமா, எங்கள் அத்தை, அவ்வளோ உரிமை எடுக்கு. எப்பா நான்லாம் இதெல்லாம் சுற்றி பார்த்ததே கிடையாது. நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை நேசிக்கிற மனிதர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு வீடியோவாக பார்க்குறத தாண்டி அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலில் தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நம்மளே பொருளை கொடுத்துட்டோமேன்னு எனக்கென்னே இருக்காமல் அப்பாட நம்ம விற்றுட்டோம், காசு வந்துட்டு நம்ம லாபம் பார்த்துட்டோம், அடுத்ததை எடுக்காமல் இல்லாமல் அவங்க அதை சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களோட நாங்கள் ஃபாலோப்பில் இருப்போம். சமைச்சு முடிச்சு சாப்பிட்டுட்டு அது அந்த கருவாடு முடிகிற வரைக்கும் நாங்கள் ஃபாலோப்பில் இருப்போம். ஏன்னா என்ன கேட்குறாங்க சுமி? கருவாடு ஃபஸ்ட்டு எப்படி சமைக்கணும்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அது எப்படியெல்லாம் சமைச்சா நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. எந்த கருவாடு எதுக்கு, குழம்புக்கு என்ன கருவாடு நல்லாயிருக்கும், பொரிக்கிறதுக்கு என்ன கருவாடு நல்லாயிருக்கும், எல்லாமே கேட்டுட்டு தான் நம்மகிட்ட வாங்குவாங்க. நம்ம சொல்லிடுவோம், இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டு அக்கா எனக்கு இந்த கருவாடு திருப்தி இல்லைக்கா, இது எனக்கு ஒரு மாதிரியாக தெரிஞ்சுன்னு சொன்ன எல்லாருக்குமே நாங்கள் அடுத்து கருவாடு அனுப்பியிருக்கோம். கருவாடு அனுப்பியிருக்கோம். அதையும் தாண்டி அக்கா இது என்ன லேசாக உப்பு கஞ்சியான்னு சொல்லும்போது சுமித்ரா ஒன்று கொடுப்பா, சுடு தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சு அதில் போட்டு எடுங்க, இல்லைன்னா அரிசி கலந்த தண்ணியில் போட்டு எடுங்க, போட்டு எடுத்து சமைக்க சூப்பராக இருக்கும்னு. அக்கா கருவாடு ஒரு மாதிரி இருக்கா, பார்க்க ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்கிறவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, சமைச்சு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா எனக்கு ஆர்டர் பண்ணு. சமைச்சு பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சுக்கா. ஒருத்தவங்கலாம் சொன்னாங்க, அப்பா கருவாடை பார்த்தோன்னே எனக்கு கண்ணில் வச்சு ஒத்திக்கன்னு போல இருக்குப்பா, என்னப்பா இப்படி இருக்கு, இதுதான் கருவாடை வச்சு நாங்கள் சாப்பிட்டது என்னது அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி என்னன்னா, இப்போ நிறைய பேர் நான் குழம்பு வைக்கிற மாதிரி மாறி இருக்காங்க. பொதுவாகவே வெளியூர் சைடெல்லாம் தக்காளி வெங்காயத்தை கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி அந்த மாதிரி தானே குழம்பு சாப்பிடுவாங்க. நிறையா பேர் ஏன் ஸ்டைலுக்கு மாறிட்டாங்க. எப்படின்னா சுமித்ரா ஒன்றை மாதிரி நான் வச்சு பார்த்தேன், டேஸ்ட் சூப்பராக இருக்குது, இனிமேல் நான் இதே மாதிரி ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய வச்சு. இன்னொன்று நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கருவாடு மட்டும் வாங்காமல் அந்த கருவாடுக்குண்டான மசாலா பொடி நம்மளே வச்சுருக்கோன்றனால அதையும் சேர்த்து வாங்கிடுறாங்க. நிறைய பேர் கருவாடு வாங்கி அதுக்கு வேறு மசாலா யூஸ் பண்ணி நிறைய பேர் நம்ம மாறுறதை விட நம்ம கருவாடு தகுதிக்கு தக்கன நம்ம மசாலா பொடியும் வேணும், இந்த மசாலா பொடியை போட்டு சமைச்சா இந்த கருவாடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம மசாலா பொடி போட்டே கருவாடு செஞ்சுட்டு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு ரிப்பீட்டாக ஆர்டர் பண்ணுறாங்க பற்றியில். அதுதான் நம்மளோட பெரிய சக்ஸஸாக இருக்குது உண்மையிலேயே. இந்த கருவாடு ஏன்னா எனக்கு வந்துக்கிட்டு நம்ம உங்கள் மீனவன் கம்பெனி வச்சுருக்கோம், அதிலேயே இருக்கிற வேலையை என்னால் பற்ற முடியாது. இந்த கருவாட்டு பிஸ்னஸ்க்கு நான் வரவே இல்லை. ஆனால் சுமித்ரா மாமா எனக்கு ஃபஸ்ட்டு அவளுடைய ஆர்வத்தை பாருங்கள். மாமா எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மாமா அப்படின்னு கேட்டான். நான் லூசி ஏதோ ஒரு விளையாட்டா கேட்குது சொல்லி ஆரம்பிச்சு கொடுத்துட்டேன். ஆனால் அந்த யூடியூப் சேனல் இன்னைக்கு எங்கே ஒன்று வந்து விட்டுருக்குன்னு பாருங்க. அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு அந்த யூடியூப் சேனலை எங்கே வந்து விட்டுருக்கும் பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு. ஏன்னா அவளோட உழைப்பு முழுக்க அவளோட உழைப்புனால இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதே மாதிரியே கேட்குறா, மாமா எனக்கு கருவாடு பிஸ்னஸ் நான் பண்ணணும், எனக்கு கருவாடு பிஸ்னஸ் வச்சுட்டாங்க, நான் பெரிய லெவலில் என்னோட ஃபாலோவர்களுக்கு சொல்கிறா, என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஃபாலோவர்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது, என்ற காசு இல்லை, பணம் இல்லை, கொடுத்து வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்ம இருக்கிறது கடற்கரை பக்கம், நம்மளால அந்த சாரி பிஸ்னஸ் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, நம்மளுக்கு செட் ஆகுது, நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. அது நான் சொல்ல போனால் அது அதை பற்றி எனக்கு தெரியும். இப்போ எனக்கு வந்து கருவாட்டை பற்றி கேட்குறவங்களுக்கு நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சேலையை பற்றி கேட்குறவங்களுக்கு சத்தியமாக அதில் இது என்ன சேலை, இது என்ன துணி, அதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாத பண்ணுறதை விட தெரிஞ்சதை நம்ம பண்ணிக்கிறேன். எங்கள் ஊரில் நிறைய பேர் கேட்டுட்டாங்க, இந்த வயசுல கருவாடை போட்டு பண்ணிட்டு கிடக்க உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. கருவாடுன்றது இருக்காங்க, அவங்கள பாக்குறது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு.
இருந்தாலும் வேணாம், நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை கண்டிப்பாக பண்ணணும். அதாவது காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பசங்களுக்கு சோறாக்கி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி 9:30 ஆயிரும். 9:30 மணிக்கு முடிஞ்சு 1 மணி வரை வேலை வீடியோ எடுப்பா. 1 மணிக்கு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு 1 மணிலேருந்து பேக்கிங் ஸ்டார்ட்டு, 6 மணி வரை பேக்கிங் ஸ்டார்ட்டு. டெய்லி இதே சம்பவம் ஒரு பொண்ணு நடத்திக்கிட்டு இருக்கா. எனக்கே பெரிய ஆச்சரியம். டெய்லி முதுகுவலி மாமா, அந்த ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, இந்த ஆஸ்பத்திரி கூட்டு போங்கன்னு. உண்மையிலேயே சொல்கிறேன், பெருமைக்காண்டி சொல்லலை. சில பேருக்கு அது வரும். சில பேர் பசங்களை இளவட்டமாக இருக்கும்போது என்ன நன்மை செஞ்சாங்களோ, இல்லை எங்கள் அம்மா அப்பா என்ன நன்மை செஞ்சாங்களோ, இன்னைக்கு எனக்கு வந்துக்கிட்டு நினச்ச மாதிரி ஒரு நினச்சதை விட அதிகமாகவும், அதாவது திறமசாலி, சரியான திறமசாலி. ஏன்னா இந்த இடத்துல கூட நம்ம அதை சொல்லலை. நீங்களே பின்னாடி முகத்துக்கு பின்னாடி எவ்வளோ நாள் பேசலாம், உண்மையை ஒரு இடத்துல சொல்லித்தாங்கன்னு ஒத்துக்கிட்டு தாங்கன்னு வேற. அதனால உண்மையிலேயே இவ்வளோ ஒரு திறமசாலி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த திறமசாலியோட திறமையை வெளிப்படுத்தும் போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு கருவாடும் பார்த்து அனுப்புகிறா, பார்த்து செய்கிறா. ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் அதை தூக்கி வீசிடுறா, அதை வந்துக்கிட்டு சாப்பிடவே விடான்னு ஒதுக்கிடுறா. அந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பண்ணுறா. கண்டிப்பாக வந்துக்கிட்டு அவ்வளோ முயற்சியும் அவ்வளவும் உங்களுக்காண்டி தான், நீங்கள் தரமான ஒரு பொருள் சாப்பிடுன்றக்காண்டி தான். இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஸ்ரா கருவாடு எந்த உப்புமே இல்லாமல், ஸ்ரா கருவாடெல்லாம் பார்க்கும்போது மேலே உப்பு படிஞ்சிருக்கும், எந்த உப்புமே இல்லாமல் சூப்பராக சாப்பிடலாம். அப்படியே கடித்து சாப்பிடலாம் வச்சுக்க போட்டுறத. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஆச்சரியம். நேற்றுலாம் நைட்டு மழை, சரியான மழை. மேடம் மலையோட ஓடின்ட்டேன், எங்கேயே போகிற இருங்க மாமான்னு சொல்லி ஓட்டி வந்து பிறண்டு உருண்டு கருவாட்டையெல்லாம் ஓடுறேன் கட்டி அவளை வேறையும் சத்தம் போட்டு சேசுராசானோ அவன் தம்பியை ஆளை இழுத்து ஒரு வழியாக அந்த கருவாடை பாதுகாக்கிற தன்மை இருக்கு பற்றியலா. மழை வந்துட்டு கருவாடை பாதுகாக்கணும்னு சொல்லி ஓடி வந்த தன்மை இருக்குது. எனக்கே பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ ஒரு விஷயம்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துக்கிட்டு ஒரு இன்வால்வ் பண்ணுவாள். ஒன்றில் இறங்கிட்டா இல்லைங்களேன், அதில் வெற்றியோ தோல்வியோ முழு திறமையும் இறக்கிடுவா. அதோட வெற்றி தான் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். மேலும் கருவாடு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக கருவாடு எவ்வளோ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அதையும் சொல்லுங்க. கருவாடு நிறைய பேர் நீனே சொல்லி சமையல். ஆமாம், எல்லாருமே திரும்ப கேட்குற விஷயம் என்னன்னா, 1 கிலோ கருவாடு வாங்குறோம், இப்போ அதை எப்படி நம்ம வச்சு சாப்பிட்றது? அதுதான். 1 கிலோ கருவாடை 1 கிலோ 8 முறையாவது சமைக்கணும். இதான் கருவாடு செய்முறை. 100லேருந்து 150 கிராம் எவ்வளோ பெரிய சட்டியில் ஆக்கினாலும் 100 கிராம்லேருந்து 150 கிராமுக்கு மேலே போடாது. அவளை மட்டும் போட்டு அப்பதான் அந்த குழம்பு தரமா. நம்ம நிறைய வீடியோல அதான் சொல்லியிருப்போம். பொதுவாகவே உப்பு கருவாடுகளை நீங்க சுடுதண்ணில போடுங்க. சில பேர் நினைக்கலாம் சுடுதண்ணில போட்டா அதுலயே பாதி கருவாடு வெந்துரும்னு. அப்படி நினைக்கிறவங்க அரிசி கலந்த தண்ணிக்குள்ள ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் போட்டு வச்சுட்டு எடுத்து சமைச்சிங்கன்னா பக்காவா வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டறை கருவாடுகளை நம்ம எப்படிக்கா பாதுகாக்கிறது, அதை எப்படி நம்ம வெளியே வைக்கலாமா, அதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. பட்டறை கருவாடுனா மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு செய்யுது. அந்த கருவாடு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையாக தான் இருக்கும். அது காஞ்ச கருவாடு மாதிரி இருக்காது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது அது மீன் அந்த மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி கருவாடு வாங்குறவங்க டப்பால போட்டு நல்லா மூடி கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி அதை நல்லா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா அது வாட்டில் இருக்கும். தேவைன்னா ஒரு பீஸ் எடுத்து கிரேவியோ குழம்போ நீங்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில். நிறைய பேர் யோசிக்கிறீங்க கருவாடு இவ்வளோ ரேட்டானு. 5 கிலோ மீன் நினைச்சா தான் 1 கிலோ கருவாடு உருவாக முடியும். 4 கிலோ திருக்கை நினைச்சா தான் 1 கிலோ திருக்கை உருவாக்க முடியும் கருவாடை. இப்படி மீனா கிடைக்கும் போது எடை கம்மியா இருக்கும், கருவாடாகும் போது எடை கூட வரும். அதுதான் விஷயம். இன்னொரு விஷயம், 1 கிலோ மீன் ஒரே நாளில் சமைச்சு முடிச்சிடலாம். 1 கிலோ 500 ரூபாய்க்கு ஒரு மீன் வாங்குறீங்கன்னா ஒரே நாளில் சமைச்சு முடிச்சிடலாம். ஆனால் 1 கிலோ கருவாடு 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 6 முறை 7 முறை சமைக்கலாம். அப்போ ஒரே நாள் 500 ரூபா செலவழிக்கிறீங்க, ஒரே நாளில் 200 ரூபா 150 ரூபா செலவழிக்கிறீங்க. இதுதான் இதோட கான்செப்டு. கண்டிப்பான முறையில் கருவாடு ரேட்டு 5 கிலோ மீன் எடுத்தால் தான் 1 கிலோ கருவாடு உருவாக்க முடியும். இதை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால தான் கருவாடு ப்ராசஸ் அப்படி இருக்குது. பல முறை, அதாவது பழைய காலத்து முறையில் பாரம்பரியமாக இன்றைக்கி உள்ள காலத்துக்கு பழைய காலத்து முறை எல்லாமே அழிஞ்சிட்டு, ஆனால் அதை கொண்டு வந்து சுமித்ரா மூலியமாக இன்னும் அந்த இதை தக்க வச்சு அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கவங்களுக்காண்டி கருவாடு தரமான முறையில் இருக்குது. அதை 100% அடித்து சொல்லுவோம். அந்த ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த இதை யூஸ் பண்ணுறாங்களான்றது தெரியாது. ஹோட்டல் வச்சுருக்கவங்க எல்லாருமே அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் என்ன கருவாடு என் வீட்டு பிள்ளை என்ன சாப்பிடுதோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய ஃபாலோவர்களுக்கு இதை தவிர எனக்கு செய்ய போகிற நன்மை எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அவங்க என்ன டிசிஷன் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிடுவேன். கருவாடு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் அவங்களுக்கு
அவங்க மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நான் கருவாடு அனுப்பிச்சி வச்சுருவேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே 100% கரெக்டாக பண்ண முடியாது. ஏதோ ஒரு 5% 10% மிஸ் ஆகும்போது அதையும் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிறேன்னா. ஆமாம், கண்டிப்பாக கருவாடு ஆர்டர் போட்டவங்களுக்கு வாங்குற வரைக்கும் எனக்கு எத்தனை மெசேஜ் வந்தாலும் சலிக்காமல் அவங்களுக்கு எடுத்து பார்த்து பதில் சொல்லி செக் பண்ணிட்டு போடலைன்னா போடலை உங்களுக்கு ஒரு 2 நாளில் போட்டுருவோம். ஏன்னா போட்டாச்சுன்னா ரிசீப்ட் அனுப்பிடுவோம். ரிசீப்ட் அனுப்பிச்சு அவங்க கைக்கு கருவாடு சேர்ற வரை அவங்க கான்டாக்டில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்கள் நிறைய பேர் ஆர்டர் பண்ணாங்க. ஃபாலோவர்களை தாண்டி இந்த ஷேர் பண்ணுறாங்கல்ல, அப்போ புதுசாக நம்ம சேனலுக்கு இவங்க கருவாடு வைக்காங்கன்னா அவங்க நிறைய டவுட்டாக கேட்காங்க. ஆனால் கருவாடு வருமா, நம்பலாமா, உங்கள் சேனலில் நம்பலாமா? ஒரு அண்ணன் கேட்டாங்க அன்னைக்கு வஞ்சரம் கருவாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வஞ்சரம் அனுப்புவீங்களா? எனக்கு சிரிப்பு ஆச்சரியமா இருக்கு. அப்போ தான் போடுவோம் அப்படின்னா இந்த உலகத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஆளை வச்சும்போது இந்த ஆன்லைன் பிசினஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப வருத்தம். நானே ஆர்டர் பண்ணும்போது ஒரு பொருள் ஆர்டர் பண்ணால் இன்னொரு வேற பொருள் வரும். இந்த மாதிரி நானே நிறைய பட்டிருக்கேன். ஆனால் அவங்கள நாங்கள் தப்பு சொல்லலை, அந்த கஸ்டமரை நாங்கள் தப்பு சொல்லலை. நிறைய ஏமாத்துறனால இந்த கேள்வி கேட்காங்க. ஆனால் நம்மளை நம்பி வாங்குங்க. எல்லாருக்குமே கருவாடு தரமான முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் ஒரு சில இடங்களுக்கு டெலிவரி இல்லை அப்படின்னா அது டெலிவரி மிஸ்டேக் ஆகும். அதையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி கொடுக்க முடியாதவங்களுக்கு நம்ம கூட ஆர்டர் தான் வந்து அமௌண்ட்டையும் திருப்பி அனுப்பிடுவோம். இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு போது கூட நம்மளுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ஆனால் நான் அந்த ஃபோனை எடுத்து பண்ணிடுவேன். மிஸ்டு காலை பார்த்துட்டு விடல மாட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆதரவு தர எல்லாருக்குமே நன்றி. ரெகுலராக கருவாடு வாங்கி சாப்பிடுங்க தரமான முறையில். அப்புறம் வந்து நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிடுங்க. மசாலா பொடியும் கிடைக்கும். டாடா.